உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட இருக்கிறவ பயங்கரமானவர். யாத்திராகமம் 34:10 வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தங்களை பதிவு செய்கிறார். கர்த்தர் மோசேயை பார்த்து அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த நாளில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பயங்கரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கூட இருக்கக்கூடிய தேவன் இன்றைக்கும் பயங்கரமாக அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். வாசிக்கிறேன், 34:10 வாசிக்கிறேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அற்புதமான ஒரு வாக்கு தத்தம். இயற்கைக்கு மேல்பட்ட காரியத்தை, இயற்கைக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறது. இயற்கைக்கு மேலாக, அந்த இயற்கைங்கிற லாக்கு மேலாக நான் வேலை செய்ய முடியும் என்று கர்த்தர் பதிவு செய்கிறார். அது மாத்திரமல்ல, பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும், பைபிளில் ஜாதி என்று வரும்பொழுது ஒவ்வொரு தேசத்தை குறிக்கிறது. அப்ப எந்த தேசத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார். இந்த காலை வேளையில கர்த்தர் அதே வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுகிறார். உங்கள் குடும்பத்தில் தேவன் செய்யக்கூடிய மகத்துவமான காரியம் அது பயங்கரமாக இருக்கும். பிரச்சனை போராட்டங்கள் பயங்கரமாக இருக்கிறது என்று ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஒரு நற்செய்தி உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன், ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த பிரச்சனை போராட்டங்களை காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு பயங்கரமான அற்புதங்களை தேவன் செய்ய முடியும். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அது கடந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அற்புதங்கள் செய்ய இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே மோசேயை பார்த்து சொல்லும் பொழுது, ஜனங்களுக்கு முன்பாக என் செய்கைகளை பார்ப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகளாக எகிப்திலே வனாந்தரத்தில் இருந்தார்கள். 400 ஆண்டுகள் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் 40 ஆண்டுகளும் வனாந்தரத்தில் தான் என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். அந்த 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தின் வனாந்தரத்தில் இருந்தார்கள். 40 ஆண்டுகள் விசுவாசியாமல் கர்த்தரை நம்பாமல், கர்த்தருடைய செய்கைகளை, அற்புதங்களை நம்பாமல் வனாந்தரத்தின் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நாளில நமக்குள்ள காணப்படக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வருவாராக. அப்ப மோசே சொல்லும் பொழுது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த நாள் எந்த சூழ்நிலைகள் உங்களை அச்சுறுத்துகிறதோ, அருமையான சகோதரா சகோதரியே, இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறேன். அந்த அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலை காட்டிலும் தேவன் பயங்கரமாக இருக்கிறார். எனவே புயல் காற்றை அடக்கின இயேசு, புயல் காற்றிலே உன் படகு சிக்கி இருக்கிறதோ, புயல் மத்தியிலே நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாயோ, தேவன் இந்த நாளில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். எந்த ஜாதி இடத்திலும், அதாவது எந்த தேசத்திலும் செய்யப்படாத, நீங்கள் கேள்விப்படாத அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு சில வசனத்தை உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன். என்னாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, என்னாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் அப்ப காலேபும் யோசுவா என்ற ஒரு 2 மனிதனை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்ப காலேபும் யோசுவாவும் எல்லா ஜனங்களும் சிந்திக்கிறது போல சிந்திக்கவில்லை. மாறாக மோசே என்ன சிந்திக்கிறாரோ, மோசே மூலமாய் வழிநடத்தப்பட்ட மனுஷர்கள் தான் காலேபும் யோசுவாவும். ஆனால் மோசே எப்படி யோசித்தாரோ அதே போல விசுவாசத்தில் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு காரியத்தை மூவ் பண்ணுவாரோ, அவர் இருந்தால் இந்த காரியத்தை எப்படி செய்வாரோ என்று அந்த சிந்தனையிலே நாம் மூவ் ஆகும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்ப காலேபும் யோசுவாவும் பார்க்கும் பொழுது விசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் அந்த சூழ்நிலையிலே ஆட்கொள்ளப்படாமல் கர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதை வாசிக்கிற என்னாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30 அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். அப்ப கர்த்தர் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானானை தருவேன் என்று சொன்னவர், இஸ்ரவேல் மக்கள் அழகிய கானானுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 40 ஆண்டுகள் அலங்கோலமான வாழ்க்கை, 40 ஆண்டுகள் பிசாசு அவர்களை எளிதாக ஜெயித்துக் கொண்டிருந்த வாழ்க்கை, 40 ஆண்டுகள் ஆசீர்வாதத்துக்கு நேராக அழைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஆசீர்வாதம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவனை பரீட்சை பார்த்தார்கள். காரணம் என்ன? நம்மோடு கூட இருக்கிறவர் பயங்கரமானவர் என்று விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வத்தை விசுவாசிப்பதற்கு பதிலாக பிரச்சனை போராட்டங்கள் மட்டும் கூட இருக்கிறது என்று சொல்லி அந்த சிந்தனையிலே வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, அப்ப 40 நாட்கள் மோசே ஒரு 12 பேரை அனுப்புகிறார். நம்ம என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்ப ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு மனிதனை அனுப்புகிறார். அப்ப 12 நபர்களை
ஒரு கோத்திரத்தில் ஒருவனாக தேர்ந்து எடுத்து அதை அந்த கானானை வேவுவாக்கும்படியாக அதனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று ஆராய்ச்சி செய்யும்படியாக அனுப்புகிறார். அவர்கள் 40 நாட்கள் அந்த தேசத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். 40 நாட்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதில் காலேபும் யோசுவா என்கிற 2 மனிதரை தவிர அந்த 10 மனிதர்களும் மெஜாரிட்டியாக இது நல்ல தேசம் அல்ல, இந்த தேசம் மோசமானதாக இருக்கிறது, இது தேசம் நல்லதுதான், ஆனால் மக்கள் மோசமானவர்கள், நம்மை கொன்று விடுவார்கள் என்று அவிசுவாசமாக துர்ச்செய்தியை பரப்பி கொண்டிருந்தார்கள். ஆனால் காலேபு மாத்திரம்தான், யோசுவா மாத்திரம்தான் விசுவாசமான வார்த்தைகளை 2 மனிதர்கள் பேசினார்கள். இந்த காலை வேளையில உங்களோடு பயங்கரமாய் இருக்கக்கூடியவர்களை சிந்திக்கும் பொழுது பயங்கரமான பிரச்சனைகள் எளிதாக தெரியும். இப்போ 40 நாட்கள் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். அது அழகான தேசமாக இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது. இன்றைக்கும் எகிப்தில் பார்க்கும்போது பயங்கரமான சூடான கிளைமேட் உண்டு. ஆனால் இஸ்ரேலுக்குள் ஆக போகும்பொழுது ஒரு 10 கிலோமீட்டர் தான் உள்ளே போகும்பொழுது அது நல்ல குளிர்ச்சியான கிளைமேட் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ தேவன் ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு நேராக தான் அழைத்தார். ஆனால் இவர்களோ எதிர்மறையாய் பேசி பேசி தேவனை பரீட்சை பார்த்து கொண்டிருந்தார்கள். எகிப்துக்கு போகலாம் என்கிற மைண்ட் செட்லேயே இருந்தாங்க. கானானை நோக்கு தங்களுடைய இருதயம் ஆயத்தப்படுத்தப்படவில்லை. இந்த நாளில் அற்புதங்களுக்கு நேராக உங்கள் இருதயம் ஆயத்தப்படுத்தப்படும் பொழுதுதான் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த உங்களுடைய இருதயம் அதுக்கு ஆயத்தமாக்கப்படும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ மோசே அனுப்பும் பொழுது அதை நான் வாசிக்கிறேன். என்னாம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நான் 13ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறேன். தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேக பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதா அது கெட்டதா என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ அல்லது கோட்டையில் குடியிருக்கிறார்கள் என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பானதோ இலைப்பானதோ என்றும் அது விருட்சங்கள் உண்டோ இல்லை என்று பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்க காலமாக இருந்தது. இவர்கள் சீன் வனாந்தரத்திலிருந்து எங்க போறாங்க அப்படின்னா ஆமாத் போகிற வழி மட்டும் ரேகப் மட்டும் அந்த தேசத்தை அப்படியே கன்னியாகுமரிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போற மாதிரி அதை முழுவதுமாய் நடந்து கொண்டிருந்தார்கள் 40 நாட்கள். அப்ப 40 நாட்கள் அந்த தேசத்தை பார்க்கிறார்கள். அது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருந்தது, அது ஐஸ்வர்யமுள்ள தேசமாக இருந்தது. அப்ப தைரியம் கொண்டு என்ன பண்றாங்கன்னா எஸ்கோல்ங்கிற பள்ளத்தாக்கில் போய் ஒரு திராட்சை கொலையை கொண்டு வருகிறார்கள். திராட்சை செடியில் இருக்கக்கூடிய ஒரு கொலையை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த ஒரு கொலையை கொண்டு வருவதற்கு 2 மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய திராட்சை கொலையாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அதில் 23 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே ஒரு கொலையுள்ள திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். அப்ப ஆசீர்வாதம் உள்ள இடம். ஒரு கொலை திராட்சை, அந்த ஒரு கொலை திராட்சையை தூக்குவதற்கு 2 பேர் தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட திராட்சை ஆசீர்வாதமான இடமாக இருந்தது. அவர்கள் 25 அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். 40 நாட்கள் தேசத்தை பார்க்கிறார்கள். அதில் போகும் பொழுது யோசுவாவும் பிரயாணப்படுகிறார், காலேபும் பிரயாணப்படுகிறார். அப்போ கோத்திரத்துக்கு ஒருத்தராக பிரயாணப்படுகிறார்கள். 12 பேர் 40 நாட்கள் தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள், தேசத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். ஆனால் வந்து சொன்னக்கூடிய தகவலை பார்க்கும் பொழுது மோசமாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியத்தில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்காமல் இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தது அமைகிறது. ஆனால் நாம் கிறிஸ்துவை மற்ற இடத்துல மட்டுப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க தேவன் விரும்புகிறார். எனவே எனக்கு நான் ஜெபித்தேன் நடக்கவில்லை, உனக்கு நடக்கவா போகுது என்று மற்றவரிடத்தில் பேசக்கூடாது. அவனுடைய விசுவாசம் பேர அவனுக்கு விசுவாசம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு என்று வாசிக்கிறோம். அப்ப மற்றடைய விசுவாச லெவல் வேற லெவலா இருக்கலாம். அவனுக்கு ஜெபம் பண்ணும் போதே நடக்கலாம். அப்ப தானியேலை குறித்து ஜெபிக்கும் பொழுது, தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஆனால் சத்துரு ஒரு 21 நாட்கள் வானமண்டல பொல்லாத சத்துருக்கள் அந்த தூதனை தடுத்ததை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மிகாவேல், யுத்தம் பண்ணக்கூடிய மிகாவேல்ங்கிற தூதன் வந்து அந்த காபிரியலை கொண்டு வந்து மறுபடியும் நற்செய்தி சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது பிரியமான. எனவே இந்த நாளில் நம்முடைய விசுவாசம் லோவா இருக்கலாம், மற்றொரு விசுவாசம் ஹையா இருக்கலாம். அப்போ ஒருத்தனுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஒருத்தனுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். அதை கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, தேவனை மட்டுப்படுத்தக்கூடாது. இவர்கள் 10 பேர் பார்க்கும் பொழுது எதிர்மறையாக பேசினார்கள். ஆனால் காலேபு மாத்திரம் வேறொரு ஆவி உடையவனாக இருந்தார். காலேபு விசேஷித்த ஒரு மனிதனாக இருந்தார். காலேபு சொல்லும்போது விசுவாசமான வார்த்தையை பேசுகிறார். இந்த நாளில் கர்த்தர் காலேபை தேடிக்கொண்டிருக்கிறார். கானானை சுதந்திரத்துக்க வேண்டும் என்றால் காலேபுக்குள்ள அந்த ஆவி வேண்டும். கானானை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் காலேபுக்குள் ஆக இருந்தக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ள தேவைப்படுகிறது. காலேப் வேறொரு ஆவியுடையவனாக இருந்தார்.
அந்த காலேப் மட்டும்தான், அந்த யோசுவா மட்டும்தான் எங்க போறாங்கன்னா கானானுக்குள்ளாக போகிறார்கள். இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, அப்ப உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளதே தேவன் விரும்புகிறார், சித்தம் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பரலோகத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாங்க, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27 அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பாக இருக்கிறது, பட்டணங்கள் பார்க்கும்போது பாதுகாப்பாக கட்டப்பட்டிருக்கிறது, கோட்டையாக இருக்கிறது என்று சொல்லி அப்ப பார்க்கும்போது பயமான காரியத்தை உண்டு பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நீ யுத்தம் பண்ணி பிடிப்பாய் என்று சொல்லவில்லை. அவர் எரிகோ பார்க்கும் பொழுது எரிகோ 7 நாட்கள், 6 நாட்கள் 6 முறையும் 7வது நாட்கள் 7 முறையும் எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். எரிகோ பட்டணம் விழுந்ததை பார்க்கிறோம். அப்ப செங்கடலுக்கு முன்பாக வரும் பொழுது அப்ப மோசேக்கு அந்த கோலை நீட்டும் பொழுது செங்கடல் 2ஆக பிளக்குகிறது. இப்படி மகா பெரிய அற்புதங்களை செய்தவர், பயங்கரமானவர் கூட இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு இல்லாதபடிக்கு அப்ப அந்த பெரிய மனிதனாக இருக்கிறார்கள், ஒரு 7 அடி உயரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், 6 அடி உயரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பயந்து போனதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்றால், சொல்லியிருப்பார் என்றால், அதை செய்யும் வரை அவர் கூட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இந்த காரியத்தை இஸ்ரவேல் மக்கள் மறந்து போனதுனால அவர்கள் பாதிப்புள்ளவர்களாக மாறினார்கள். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையின் விசுவாசத்தை மட்டுப்படுத்துவதற்கு அநேகர் இருப்பார்கள். கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். இவர்கள் நீங்கள் கானானுக்குள் போகாதபடிக்கு, நான் உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு அவர்கள் இரவும் பகலும் போராடி கொண்டிருக்கலாம். எனவே கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர்களே, இப்போ உங்களுக்கு தேவை யோசுவாவுக்குள்ள இருந்த அதே வல்லமை, உங்களுக்குள் தேவையானது காலேபுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி. அப்படிப்பட்ட ஆவி மூலமாகத்தான் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இப்போ அவர் சொல்லும் பொழுது 29 அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகே குடியிருக்கிறார்கள், கடல் அருகே யோர்தான் அருகே குடியிருக்கிறார்கள் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட பயங்கரமாக இருக்கிறார்கள், இவர்களோடு நாம் யுத்தம் செய்ய முடியாது என்று சொல்லி அதை சொல்றார்கள். 32 சொல்லும் பொழுது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அப்படின்னா, நான் பெரிய ஆட்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆமாம் உயரமான ஆட்கள், அவளோடு யுத்தம் பண்ண முடியாது. அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரன் ஆகிய ராட்சதரை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். நல்ல செய்திக்கு பதிலாக, ஆமாம் கிறிஸ்துவின் நற்செய்தி பதிலாக, இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற வார்த்தைக்கு பதிலாக துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். எனவே நமக்கு சில காரியம் ஒர்க் அவுட் ஆளுங்கிறதுக்காக கிறிஸ்துவின் நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, அந்த 10 கற்பனைகளை பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்போ அதில் வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் கர்த்தருடைய வல்லமையை வீணிலே வழங்கி கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்தவர்கள், தேவனுடைய அற்புதத்தை பார்த்தவர்கள் இப்படி வீணிலே கர்த்தருடைய நாமத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அவர் சொல்லும் பொழுது அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியிலே போல இருந்தோம். அவன் சொல்லலை, எதிராளி சொல்லலை, இஸ்ரவேல் மக்களை பார்த்து நல்லா பார்த்துக்கங்க, 40 நாட்கள் அந்த தேசத்துக்குள்ளாகவே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 40 நாட்களையும் தேவன் அவளை பாதுகாக்கிறார். அந்த உணர்வை மறந்து போனார்கள். 40 நாட்களும் எவனும் அவன் மேலே கை போடலை. 40 நாட்களும் தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். இவன் யார், அவன் இல்லீகல் என்ட்ரியான்னு எவனுமே கேட்கல. மாறாக அந்த இடத்துல அவருடைய ஒருவேளை கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கலாம், அல்லது யாருக்கும் தொட உத்தரவு கொடாமல் இருந்திருக்கலாம். அப்ப 40 நாட்கள் அவர் பாதுகாப்போடு தான் வந்தார்கள் பிரியமானவர்களே. ஆனால் அந்த பாதுகாப்பை மறந்தவர்களாக அங்கே ஏனோக்கின் புத்திரரை கண்டோம். இந்த காலை வரையில உங்கள் பிரச்சனை ஏனோக்கை போல உயரமாக இருக்கிறதோ, உங்கள் போராட்டங்கள் பெரிதாக உங்கள் கண்களுக்கு முன்பாக தெரிகிறதோ, நீங்கள் பயங்கரமான தேவனை ஒருவேளை மறந்து போனீர்களோ, மறுபடியும் இந்த காலை வரையில அற்புதம் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பும்படியாக தேவன் உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே. அப்ப துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவருடைய பார்வை வெட்டுக்கிளிகளை போல இருந்த, வெட்டுக்கிளி என்பது விட்டி, அந்த விட்டில் பூச்சி, வீட்டில் பூச்சை போல இருந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் காலேப் என்கிற ஒரு மனிதனை பார்க்கும்பொழுது ஒரு விசேஷித்த ஆவியுடைய மனிதனாக இருந்தார். நாம் விசேஷித்த ஒரு ஆவியுடைய மனிதன் தான் சொல்லும் பொழுது, மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். எவ்வளோ ஒரு ஆசை,
எவ்வளவு ஒரு வாஞ்சை, அந்த வாக்கு தத்தத்து மேல தேவன் மேல ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை இருந்தது பிரியமானவர்களே. அந்த நம்பிக்கை தான் காலேப்பை ஆசீர்வதித்தது. நம்ம உடனே போய் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். இவர்கள் சொல்லும் வார்த்தை கடினமாக இருக்கிறது, கொன்று போடுவார்கள், குடிகளை பட்சிக்கிற தேசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இதை நாம் எளிதாக ஜெயிக்கலாம் என்று சொன்னதை பார்க்கிறோம். இந்த நாளில் அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த காலேப்புக்குள் இந்த வல்லமை நம்மளை ஆட்கொள்வதாக. இப்படி துர்ச்செய்தி பரம்பு போனோடனே 14ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது தேவன் செய்த மகத்துவத்தை மறந்து போனார்கள். இந்த நாளிலும் நம்முடைய எண்ணங்களில் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் பயங்கரமாய் தெரியும் பொழுது, ஒரு வியாதிகள் பயங்கரமாய் தெரியும் பொழுது, ஒரு போராட்டங்கள் பயங்கரமாய் தெரியும் பொழுது தேவன் அதற்கு மேலாக பல காரியம் அற்புதம் செய்து நம்மை நடத்தி வந்ததை மறந்து விடுகிறோம் பிரியமானவர்களே. அற்புதம் செய்ததை மறந்து விட்டு இப்போது நம்முடைய கண்களுக்கு இந்த காரியம் மாத்திரம்தான் பெரிதாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பெரியவரை நீங்கள் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கிய கர்த்தரை பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பிரச்சனை போராட்டத்தை அல்ல. உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆமா, உலகம் இருக்கும் வரை உபத்திரம் உண்டு. ஆனால் நான் உபத்திரத்தை ஜெயித்தேன், அந்த உலகத்தை ஜெயித்தேன், போராட்டத்தை ஜெயித்தேன் என்ற இயேசுவை நீங்கள் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த வசனம் உபத்திரத்தோட முடியல, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னாரே, அந்த வெற்றியோடு தான் முடிகிறத பார்க்கிறோம். இப்ப ஜனங்கள் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் கூக்குலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த நெகட்டிவான வார்த்தையை கேட்கும் பொழுது அன்று ராம் முழுவதும் அழுகையோடு அதை கண்டினியூ பண்றான். இந்த ராம் முழுவதும் அழுகிற புலம்பிக் கொண்டு அழுதார்கள். ஆமாம், புலம்புறதே பெருசு. இதில் புலம்பிக் கொண்டு ராம் முழுவதும் அழுததை பார்க்குறோம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவரை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனால் நலமாக இருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போவது எங்களுக்கு உத்தமம் என்று சொன்னாத பார்க்குறோம். எகிப்துக்கு போனால் நலமாக இருக்கும் என்று சொல்லி எப்பொழுதும் கண்களுக்கு முன்பாக எகிப்து இருக்குது பிரியமானவர்களே. எப்பொழுதும் ஒரு பழைய வாழ்க்கையை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் பழைய காரியத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். நான் எகிப்திலே போனால் நலமாக இருக்கும், வனாந்தரத்தில் செத்தால் நலமாக இருக்கும், பார்வோன் கையிலே எகிப்தில் செத்திருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை நேரடியாக பார்த்தவர்கள். இன்றைக்கு நாம் நேரடியாக லைவ்ல ஆண்டவரை பார்க்கலாம். ஆனால் அவர்கள் நேரடியாக அந்த மகிமையை பார்த்தார்கள். வனாந்தரத்தில் சூடு உண்டு பகல் வேளையில். அப்போ மேகஸ்தம்பமாக க்ளவுடு, அந்த மேகஸ்தம்பம் அவர்களை ஆசீர்வதிக்கிறது. அப்போ இன்னைக்கு சொல்கிறோம்ல, வெயில் இல்லை, இன்னைக்கு மேகமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதை அனுபவித்தார்கள். வனாந்தரத்தில் பார்க்கும்போது இரவு நேரம் கடுமையான பனி உண்டாகும், மூடுபடி உண்டாகும். அப்போ வனாந்தரத்தில் அவர்கள் நெருப்பு தூணாக அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, தேவ தூதரின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ தூதர்களை மன்னாவின் உணவை சாப்பிட்டார்கள். தேவ தூதருடைய உணவு மன்னாவை இவர்கள் சாப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை பார்த்தார்கள். அப்போ காடைகளை சாப்பிட்டார்கள். அதுக்கு முந்தைய அதிகாரத்தில் பார்க்கும்போது காடைகளை சாப்பிட்றான். ஆமாம், வனாந்தரத்தில் இறைச்சியை சாப்பிட்றான். மோசே கூட சொல்லும் பொழுது, இவ்வளவு ஜனங்களுக்கு சமுத்திரத்தின் மச்சங்கள் போதாதா? ஆடு மாடுகளை அடித்தாலும் போதாதே, ஏன்னா 30 லட்சம் பேர் இருக்கான். இப்போ ஒரே நேரத்தை அவனை கொண்டு வர, அவரை ஒரே நேரத்தை அவன் இறைச்சி நீ 1 மாதம் வரைக்கும் உணவு கொடுப்பீர் என்று சொல்கிறீரே, இது கஷ்டமான காரியம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்றதை பார்க்குறோம். தெரியாமல் சொல்லிட்டு நினைக்கிறேன், இது கஷ்டமான காரியம், 1 மாதம் வரைக்கும் உணவு கொடுக்க முடியாது என்று சொல்லும் பொழுது அப்போ ஆண்டு சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஆமாம், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறது, அவருக்குள்ள வல்லமை இருக்கிறது என்று அவர் மோசேக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆமாம், கர்த்தருடைய கை குறுகலை, இன்னைக்கும் அற்புதம் செய்ய முடியும் என்று மோசேக்கு வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில, இந்த நாளில் அருமையான சகோதரா, கர்த்தருடைய கை குறுகவில்லை. இன்றைக்கும் அற்புதத்தை உன் வீட்டுக்குள் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உன் பிசினஸ்க்குள் அற்புதத்தை அவர் செய்ய முடியும். இன்றைக்கும் ஊழியத்துக்குள் அற்புதத்தை செய்ய முடியும். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். பைசலால் அப்போ சொல்லும் பொழுது ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். மறுபடியும் சொல்லும் பொழுது, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லாருக்கும் கூட்டத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து, அப்போ எப்பொழுதும் மோசேயையும் ஆரோனையும் சபை அந்த எப்போதும் அந்த கூட்டத்துக்கு முன்பாக விழ வைக்கிறதா பார்க்குறான். மோசேயும் ஆரோனும் தேவனுக்கு முன்பாக விழ வேண்டியவர்கள். மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்தில் விழுந்து கிடக்கக்கூடியவர்கள். மோசேயும் ஆரோனும் அந்த மேகஸ்தம்பத்துக்கு முன்பாக யெகோவாவுக்கு முன்பாக விழுந்து கிடக்கக்கூடியவர்களை எப்பொழுதும் இவர்கள் மன்னிப்பு கேட்கிறவர்களாக, எப்பொழுதும் இவர்கள் முன்பாக விழக்கூடியவர்களாகவே இந்த ஜனங்கள் கொண்டு வரதை பார்க்குறோம். ஆனால் பல முறை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதில் நான் வாசிக்கிறேன் 14:22 சொல்லும் பொழுது, என் மகிமையும் நான் எகிப்திலே வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். 10 முறை டெஸ்ட் பண்ணா சார்.
ஆமாம், கண்ணார மகிமையை பார்க்குறான், குளோரியை பார்க்குறான், கண்ணார அற்புதங்களை பார்க்குறான், மகிமையை பார்க்குறான், மனாந்தரத்தை செய்த அற்புதத்தை பார்க்குறான். எல்லாம் பார்த்து 10 முறை அவரை பரிசுத்து பார்க்கறத பார்க்குறோம். ஆமாம், 10 முறை அப்படி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ சொல்லும்போது தான் 14:24 சொல்கிறாரு, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவிய உடையவனாக இருந்தபடினால, உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததிக்கும் அதை சுதந்திரத்து கொள்ளுவேன். அதே மாதிரி காலேப் மலை நாட்டை சுதந்திரத்து கொண்டதை பார்க்குறோம். ஆமாம், அவள் இஸ்ரேவேலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அதில் ஒரு ஹில்ஸ் பிளேஸை கொடுக்குறாரு, ஊட்டி மாதிரி, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஒரு நல்ல ஒரு கூலிங் பிளேஸை கொடுக்குறாரு. மலை நாட்டை காலேப் சுதந்திரித்து கொள்வதை பார்க்குறோம். காலேப் வேறொரு ஆவிய உடையவனாக இருந்தான். தாசனாகிய காலேப் அப்படிப்பட்டவன் அல்ல, வேறொரு ஆவிய உடையவன். அப்போ ஜனங்கள் வேற மாதிரி சிந்திக்கும் பொழுது காலேப் வேற மாதிரி சிந்திக்கிறதை பார்க்குறோம். ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். ஆமாம், 10 பேர் தான். 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 2 பேர் வேற மாதிரி சிந்திக்கிறான், 8 பேர் வேற மாதிரி சிந்திக்கிறான். இப்போ காலேபும் யோசுவாவும் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை முறையாக தெரிந்து கொண்டவர்கள், அவர் மகிமையை அங்கீகரித்தவர்கள், அவரோடு வாசம் பண்ணினவர்கள். ஆனால் மற்ற 10 பேர் ரட்சிப்பை பெறவில்லை, இன்னும் தேவனை ருசி பார்க்கவில்லை, கர்த்தர் நல்லவர் என்பதை மறந்து போனார்கள், ருசி பார்க்க விட்டு விட்டார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் தனிப்பட்ட விதத்தில் தேவனை சரியாக புரிந்து கொண்டார்கள். பிரியமுள்ள, எனவே என் தாசனாகிய காலேப் வேறொரு ஆவியை உடையவனாக இருக்கிறான்னு சொல்ல, தாசன்கிறார், மை சன் அப்படிங்கிற. ஆமாம், இந்த நாளில் உங்களை அவர் சொல்லணும் அப்படின்னா, நமக்குள்ள வேறொரு ஆவி வேணும் சகோதரியே, நமக்குள்ள வேறொரு ஆவி வேணும் சகோதரா. நம்ம வேறொரு ஆவி நமக்குள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம அதில் வாசிக்கிறேன் 14ஆம் அதிகாரத்தில் வேறொரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு, இங்கே கர்த்தர் சொல்றாரு காலேப் வேறொரு ஆவியை உடையவன் சொல்றாரு. ஆனால் இவங்க சொல்றாங்க வேறொரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு மறுபடியும் அந்த அடிமைத்தன வாழ்வுக்குள்ளாக நுழைவோம். பார்வோன் அடிமைத்தனம் தான் நல்லா இருக்கு, கர்த்தருடைய அடிமைத்தனம் நல்லா இல்லை, கர்த்தர் எங்களை ரூல் பண்ணுறது பிடிக்கலை. ஆமாம், கர்த்தர் எங்களை அன்பாக ரூல் பண்ணுறாரு, பிடிக்கலை. ஆனால் பார்வோன் சவட்டி கலைகிறான், சாட்டையை வச்சு அடித்து நொடுக்கிறான். அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறுபடியும் எகிப்துக்கு போக என்று விரும்புகிறார்கள். ஆனால் தேவன் பல முறை அழிக்க ஆயத்தமாக இருந்தார். ஆனால் மோசேயும் ஆரோனும் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கொண்டு, ஆண்டவரே அழித்தால் உங்களுடைய பேர் கெட்டு போயிடும் சொல்கிறாங்க. அதில் நம்ம அதை கூட வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15 ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புரஜாதிகர் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டு இந்த தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விடக்கூடாத போனபடியினால் அவர்களை வனாந்தரத்தில் கொண்டு போட்டார் என்று பாருங்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் என்றும் அக்கிரமத்தை மீறுதலையும் மன்னிக்கிறார் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுறதை பார்க்குறோம். கர்த்தரவே ஜில் பண்ணுறதை பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரவே ஜில் பண்ணுறதை பார்க்குறோம். கர்த்தருக்கே ஒரு கூலிங்கை உண்டாக்குறத பார்க்குறோம். ஆண்டவரே, ஆமாம், நீ ஒரே மனுஷனை கொள்வது போல இந்த 30 லட்சம் பேரை கொண்டு போட்டால் அவளைய உங்களுடைய பேர் கட்டு போயிடும் ஆண்டவரே, நீ நீடிய சாந்தம் உள்ளவர் ஆண்டவரே, நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி இவர்கள் தான் மோசேயும் ஆரோனும் இவர்கள் தான் தேவ சமூகத்தில் விழுந்து கொண்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே வேறொரு சுவிசேஷம் இல்லையே. பவுல் சொல்லும் பொழுது வேறொரு சுவிசேஷம் இல்லையே. கலாத்தியர் சபை அருமையாக போய் கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே வந்து மறுபடியும் இயேசுவை நம்பணும்னா விருத்தசனம் பண்ணணும் அப்படின்ட்டான். இயேசுவை நம்பணும்னா மறுபடியும் யூத மத கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டான். இன்றைக்கும் பார்க்கும்பொழுது பண்டிகை ஒழிக்கப்பட்டது, பலிகள் ஒழிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் மக்கள் இன்னும் பலி செலுத்திக்கிட்டே இருக்கான். பலிகள் ஒழிக்கப்பட்டது, பண்டிகை ஒழிக்கப்பட்டது. ஒரே ஒரு பண்டிகை தான், கிறிஸ்துவின் பிறப்பு மட்டும்தான். அப்போ ஒரே ஒரு பலி தான், கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியானான். அதுதான். ஆமாம், இன்னைக்கு போய் ஆசாரிப்பு பண்டிகை, இன்றைக்கி போய் கூடார பண்டிகை, இன்றைக்கி அந்த பண்டிகை இந்த பண்டிகை, சில மீட்டிங் நடக்கிறத பார்க்குறோம். ஒரே ஒரு பண்டிகை தான், கிறிஸ்துவின் பிறப்பு மட்டும்தான். ஆமாம், பலி வந்து சிலுவையில் ஒழிக்கப்பட்டது, அதை நமக்கு தெரியணும். ஆமாம், சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார், பலி செலுத்தப்பட்டார், கிறிஸ்து பலி செலுத்தப்பட்டார். இப்போ ஒரே ஒரு பலி தான், அதோடு முடிஞ்சு போச்சு. வேறு பலி இல்லை. அவர் தான் பலியாக, அவர் தான் நமக்கு பாவ நிவாரண பலியாக மாறிவிட்டார். அப்போ இன்றைக்கும் அவங்க கொண்டாடுற மாதிரி நம்ம நினைச்சக்கூடாது. ஆமாம், அந்த பண்டிகை, கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, ஹனுக்கா பண்டிகை இதெல்லாம் தேவையில்லை. பூரியம் பண்டிகை இதெல்லாம் தேவையில்லை. கிறிஸ்து எல்லா பண்டிகையும் ஒழித்து விட்டு, ஆமாம், எல்லா பலிகளையும் ஒழித்து விட்டு ஒரே பலியாக நமக்காக தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்து பலியாகி தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்போ பலி ஆகிவிட்டார். ஆமென். அப்போ இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வேறொரு ஆவியை மாறுவதற்கு பதிலாக எங்கே போகிறாங்கன்னா, வேறொரு தலைவனை ஏற்படுத்துவோம். மோசம் எங்களுக்கு பிடிக்கலை சார்ங்கிறான். ஆமாம், அண்ணன் எங்களுக்கு பிடிக்கலை, பாஸ்டர் எங்களுக்கு பிடிக்கலை. ஆமாம், அப்போ வேறொரு தலைவன் ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்த வேண்டாம். எங்களை மறுபடியும் பாவத்துக்குள்ளாக, பழைய வாழ்க்கைக்குள்ளாக, பழைய எகிப்துக்குள்ளாக எங்களை கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு விரும்புகிறான். ஆனால் கர்த்தர் அது விரும்பலை. பிரியமானவர்களே,
உங்களை வனாந்திரத்தை கொண்டு வந்தது கைவிட இல்லை. ஆமாம், அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பிசாசு உங்களை போய் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆமாம், வனாந்திரத்தை கொண்டு வந்தது கானானுக்கு தான். வனாந்திரத்துக்கு வழியாக கொண்டு வந்ததே கானானுக்குள்ளே கொண்டு போகத்தான். அப்போ யோர்தானை தாண்டித்தான் ஆக வேண்டும், செங்கடலை தாண்டித்தான் ஆக வேண்டும். இப்போ சில ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் போராடித்தான் ஆக வேண்டாம். சில பேருக்கு போராட்டம் இல்லாமல் ஆசீர்வாதம் கிடைச்சிருது, சில பேருக்கு ஆசீர்வாதம் போராட்டமாக அமைகிறது. அவ்வளோதான். அதில் ஏதோ சித்தம் இருக்குது. ஆமாம், எனவே உங்கள் சந்ததி பெருகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்போ அவர் சொல்லும்போது வேறொரு தலைவனை ஏற்படுத்தி சொன்னோடனே, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாய் யோசுவாவும் எப்புனின் குமாரனாய் காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஆமாம் அப்பயும் விசுவாசமான வார்த்தையை பேசுகிறாப்புல. 16ஆம் அதிகாரம் 7 இஸ்ரவேல் புத்திரரின் சமத சபை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். பிரைஸ் தி லார்ட். மகா நல்ல தேசத்துக்கு நேராக நடத்துகிறார் பிரியமானவர்களே. அப்போ நல்ல தேசத்துக்கு நேராக நடத்தத்தான் அவர் இறங்கியிருக்கார். ஆமாம், பாலும் தேனும் பாலும் தேனும் புறப்பட்டு ஓடி வரும். பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம்தான். பாலும் தேனும்னா மலைத்தேன். ஆமாம், அருமையான மலைத்தேன். ஆமாம், 40 லிட்டர் 50 லிட்டர் கறக்கக்கூடிய கறவை மாடு உள்ள தேசம், செர்சி பசு உள்ள தேசம், ஆசீர்வதிக்கப்பட்டு உள்ள தேசம். அப்படிப்பட்ட ஆமாம், இப்போலாம் சில ஆந்திராவில் சில மாடுகளை பார்க்குறோம்ல, கீர் பசுவை பார்க்குறோம்ல, குஜராத் பசுக்களை பார்க்குறோம்ல, அதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பசுக்கள் உள்ள தேசம். அதுதான் பாலும் தேனும் ஓடும் தேசம். அந்த தேசத்துக்கு நேராக தான் அழைத்து கொண்டிருக்கிறார். இவர்களோ துர்ச்செய்தியை பரம்ப சொல்லி மக்களை சிதறித்தார்கள். ஆமாம், மக்களை பயந்திருந்த மக்களை பயப்படாதன்னு சொல்றதுக்கு தான் தலைவன் தேவை. ஆமாம், தைரியம் உள்ள மக்களை ஆமாம் பயப்படுன்னு சொல்றதுக்கு தலைவன் தேவையே இல்லை. இன்னைக்கு பல ஊழியக்காரங்க நீ ஜெயிக்கலாம்னு சொல்றதுக்கு பதிலாக ஜெயிக்க முடியாதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பல ஊழியர்கள், பல பாஸ்டர் நீ ஜெயிக்கலாம், நீங்கள் மேற்கொள்வீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வெளியே வருவீங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக இல்லை இந்த பிரச்சனையிலிருந்து வர முடியாதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கான். இல்லை, அதுக்கு பேசுறதுக்கு அவசியமே இல்லையே. ஆமாம், குழியிலேருந்து தூக்கி விடுறதுக்கு தான் ஆள் தேவை. ஆமாம், இந்த குழியிலேருந்து வெளியே வர வாய்ப்பு இல்லை, இந்த குழியோட அகலம் ஆழம் நீளம்னு பேசுறதுக்கு தேவையே இல்லை ஜப்செட்டில். பிரைஸ் தி லார்ட். எனவே சாத்தானுடைய மகத்துவத்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்ரவேல் மக்கள் அப்பப்போ அந்த எகிப்துங்கிற சாத்தானை பேசிக்கொண்டே இருந்தான். இந்த நாளில் சாத்தானுடைய காரியம் வாயிலிருந்து வரக்கூடாது, பழைய எகிப்து வாயிலிருந்து வரக்கூடாது. அப்போ நமக்கு வர வேண்டியது கானான், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்கு தத்தம். ஆமாம், 20 காட்டு 2026 அடுத்த ஆண்டு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இதைத்தான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அது மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலங்கம் பண்ணாத, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் பேசிடாத. ஆமாம் ஆமாம், என்னமோ நீ மட்டும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மட்டும் எல்லா கருத்தையும் ஜெயிச்ச மாதிரியும், கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பல இதில் வெற்றி அடைஞ்ச மாதிரியும் பேசக்கூடாது. ஆமாம், அப்படி பேசக்கூடாது. கர்த்தரால் தான் நம்ம இயங்கி கொண்டுக்கிறோம். ஆமாம் ஆமாம், மனிதர் மூலமாக கர்த்தர் சப்ளை பண்ணுறாரு. ஆனால் பணம் எங்கேருந்து வருதுன்னா பரலோகத்துலேருந்து தான் வருது. ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து தான் வருது. ஆமாம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் எல்லாம் அங்கேருந்து தான் வருது. ஆனால் கர்த்தர் மனுஷன் மூலமாக சப்ளை பண்ணுறாரு, அவ்வளோதான். கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமாம், கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும், உண்மையுள்ளவனாக இருக்கணும். அதை கொடுக்கக்கூடிய பெற்றுக்கொண்ட மனுஷன்ட்டே நன்றியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ சொல்லும்பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நெல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னதை பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ மோசேயும் ஆமாம் யோசுவாவும், ஆமாம் மோசே நல்ல தலைவன், யோசுவா அதுக்கப்புறம் நல்ல தலைவன். அப்போ யோசுவாவும் காலேபும் மாத்திரம் எப்பொழுதும் பார்க்கும்போது, ஆமாம் யோசுவாவும் காலேபும் மாத்திரம் ஆமாம் 14ஆம் அதிகாரம் 6-7 சொல்லும்பொழுது 8 வரைக்கும் 9 வரைக்கும் அவர்கள் மாத்திரம் அற்புதமான ஒரு காரியத்தை பதிவு செய்து கொண்டே வருகிறார்கள். அற்புதமான ஒரு வசனத்தை மாத்திரம் பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். என்னன்னா, கர்த்தர் நம்ம பிரியமாக இருக்கிறார், தேசத்தை கொடுப்பார், அந்த ஜனங்கள் நமக்கு இரையாவார்கள். இவன் சொல்கிறான், இவன் ஏற்கனவே அந்த 10 பேர் என்ன சொன்னான்னா, நம்ம இரையாயிருவோம்னா. ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க நமக்கு இரையாயிருவாங்க, அவர்களை காத்த நெல் விலகி போயிட்டு அந்த சிச்சுவேஷன் விலகி போயிடுச்சுன்னு நான் பார்த்துட்டேன். இப்போ பார்க்கும்போது நம்ம எளிதாக சுதந்திரத்து கொள்ளலாம், அதை நம்ம எளிதாக ஜெயிக்கலாம். ஏன்னா நம்ம கூட இருக்க ஒரு பெரியவர், அவர் பயங்கரமானவர், அவர் வித்தியாசமாக செயல்படக்கூடியவர் நம்மகிட்ட இருக்கார். ஆமாம், பூமியில் எந்த தேசத்துக்கும் செய்யப்படாத அதிசயத்தை நமக்கு செஞ்சுட்டு கூடயே இருக்கிறார். யெகோவா கூடயே வச்சிருக்கிறோம். ஆமாம், மற்றவன் அப்பப்போ யெகோவா எட்டி பார்க்குறான், அவ்வளோதான். ஆனால் யெகோவா நம்ம கூட எப்போயுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு காலேபுக்கும் யோசுவாவுக்கும் ஆணித்தரமாக தெரியும்.
மற்ற தேச மக்கள் எப்பயாவது யெகோவா பார்க்குறான், நாங்கள் எப்பொழுதுமே அவர் சமூகத்தில் களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம், எப்பொழுதுமே அவரோடு இருக்கிறோம். எனவே அவள் இறையா அவர்களை காத்த நிழல் விலகிற்று. ஏன்னா நிழல் என் பக்கம் வந்துருச்சு, நிழலாகிய இயேசு எங்களோடு இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசமாக பேசினது பார்க்குறோம். எனவே இந்த நாளில் காலை வேறொரு ஆவியை இருந்தது போல நாம் வேறொரு ஆவி நமக்குள்ளே வேணும். சுபாவம் மாறணும், நம்ம எளிதாக சுதந்திரத்து கொள்ளலாம். எனவே வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யாத்திரா 34:10 நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர் பயங்கரமான அற்புதத்தை இன்றைக்கும் செய்ய போதுமானவர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையட்டும், வெற்றி நாளாக அமையட்டும். இந்த நாள் எகிப்து திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, கானானுக்கு புறப்பட வேண்டிய நாள். இந்த நாள் அந்த பாலும் தேனும் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி பிடிக்க